வணக்கம், நான் டாக்டர் தீபுராஜ் செல்வஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து 12 signs of low testosterone. Number 1, decrease libido and erectile dysfunction. Decrease libidoனா செக்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையிறது தான். இது வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா செக்ஸ் ஹார்மோன் டெஃபிஷியன்சினால உங்களோட லிபிடோ ஆர் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரைவ் வந்து குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் எரெக்ஷனும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். முக்கியமாக ஸ்ட்ரென்த் ஆஃப் எரெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் எரெக்ஷன் கிடைச்சா கூட அது நீடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 2, ஃபெட்டிக் அண்ட் லோ எனர்ஜி. டெஸ்டோஸ்டெரான் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. எவ்வளோ தான் ரெஸ்ட் எடுத்தால் கூட அவங்களுக்கு முக்கியமாக அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி ஃபார் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 3, லாஸ் ஆஃப் மசில் மாஸ். டெஸ்டோஸ்டெரான் ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் மசில் அக்யூமுலேஷன் தான். ஹெவி மசில்ஸ் ஃபார்மேஷன் ஆர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகுதோ அந்த பேஷண்டோட லீன் மசில் மாஸ் குறைஞ்சிரும். அதாவது அவங்க தசை வந்து இழந்துருவாங்க. இந்த மாதிரி லாஸ் ஆஃப் மசில் பல்க் ஆர் மசில் மாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 4, இன்க்ரீஸ் பாடி ஃபேட். எப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அக்யூமுலேஷன் வந்து அதிகரிக்கும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆர் ஹார்டசாலும் அதிகமாக சுரைக்கும் போது ஃபேட் அக்யூமுலேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அக்யூமுலேஷன் ஆர் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் பாடி ஃபேட் வந்து ஒரு முக்கியமான சைன் ஃபார் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 5, டிக்ரீஸ் போன் டென்சிட்டி. போன் டென்சிட்டினாலே நம்மளோட போனோட அக்ரிகேட் ஆர் வெயிட் தான். எப்போது டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் கம்மியாகுதோ அப்போ வந்து இந்த போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். இட் வில் லீட் டு ஆஸ்டியோபோரோசிஸ் இன் மேல்ஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர இன்னொரு முக்கியமான கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். இதுதான் பிரிட்டில் போன் டிசீஸ். ஸோ லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் இருக்கிற சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து போன் டென்சிட்டி குறையிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸும் பிரிட்டில் போன் டிசீஸும் வரதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 6, மூட் சேஞ்சஸ். லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கிற மேல்ஸுக்கு வந்து டிப்ரெஷன் வரலாம், அதாவது மன அழுத்தத்தில் இருக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்கு கோபம் வரும். இன்னும் சில பேருக்கு வந்து புவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 7, டிக்ரீஸ் ஃபேஷியல் as well as பாடி ஹேர். டெஸ்டோஸ்டெரான் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆண்மத்தனம் வந்து இருக்கும். எப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து டிப் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஆண்மத்தனமும் கொஞ்சம் குறையும். இதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி வந்து ஃபேஷியல் ஹேர் as well as பாடி ஹேர் குறையிறது தான். இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் அண்ட் பாடி ஹேர் குறையிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 8, டிக்ரீஸ் ஸ்பெர்ம் கவுண்ட். டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் லோவாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆண் மலட்டுத்தன்மை வரும். அப்போது ஸ்பெர்ம் கவுண்ட் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இது ஒரு முக்கியமான சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 9, லோ வால்யூம் டெஸ்டிஸ். லோ வால்யூம் டெஸ்டிஸ்னால் வேற கொட்டையோட சைஸ் வந்து கம்மியாகிறது தான். டெஸ்டோஸ்டெரான் வந்து முக்கியமாக வேற கொட்டையில் தான் ப்ரொடக்ஷன் ஆகுது. எப்போது டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதோ சில பேருக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் சைஸும் ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகிடும், அதாவது லோ வால்யூமாக காட்டும். இதுவும் ஒரு முக்கியமான சைன் ஃபார் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 10, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகும் போது நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகிடும். சில பேருக்கு வந்து இன்சாம்னியா கூட வரும், அதாவது தூக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக இழந்துருவாங்க. சம்டைம்ஸ் மாற்ற கொடுத்தது தான் தூக்கம் வர லெவலுக்கு அவங்களுக்கு போயிடும். ஸோ இன்சாம்னியா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 11, டிக்ரீஸ் போன் ஸ்ட்ரென்த். லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட போன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ராஜிலாக சாஃப்டாக இருக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்து போன் வீக்னஸ்னால ஃப்ராக்சர்ஸ் வந்து அடிக்கடி வரும். இதுவும் ஒரு முக்கியமான சைன் ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். நம்பர் 12, மெமரி இஷ்யூஸ். லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து புவர் கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். இது தவிர நிறைய பேருக்கு வந்து மெமரி லாஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் புவர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு முக்கியமான சைன் ஃபார் லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். சரி, இன்றைக்கி வந்து 12 signs ஆஃப் லோ டெஸ்டோஸ்டெரான் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் எழுதி போடுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கேள்விக்கு பதிலளித்து பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம்.